கேள்வி என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை. செழுமையான கருத்துக்களை செவி வழியாகப் பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏழு. செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிதளவு உணவு வயிற்றுக்குத் தரும் நிலை ஏற்படும். செவியுணவிற் கேள்வி யுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர். கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை. நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலைப் போல துணையாக அமையும். இழுக்க லுடையுழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல். வழுக்கும் நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கம் உடையவர்களின் அறிவுரையானது உதவும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா இழைத்துணர் தீண்டிய கேள்வியவர். எதையும் நுணகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டுக் காதுகள் என்றே கூறப்படும். நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது. தெளிவான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினு மென். செவிச்சுவை உணராமல் வாயின் சுவையாக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமற் போவதும் ஒன்றுதான்.